இதுக்கு மேல எப்படி போறது? நான்லாம் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. போயே ஆகும். ஒரு அடியும் பார்த்து கவனமா வைக்கணும். பருவத மலையை விட மோசமானது தரமான சம்பவம் இங்கதான் இருக்குது. கிளைமேக்ஸ் சீன் போலடா டேய். பருந்தே, உன்னோட உயரத்துல நாங்க இருக்கோம். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். இன்னொரு வாட்டி நான் மலைக்கு வரமாட்டேன். பயணங்களுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க இது மேலெலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டத்துக்குள்ள நெடுங்குணம், நெடுங்குன்றம்ட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து நெடுங்குணம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த நெடுங்குணம்ன்ற அழகான ஒரு ஊரில் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி தெரியல அந்த இருக்குல்ல, ஸோ இது வந்து ரெண்டாவது ஒரு சின்ன பருவத மலை அப்படின்ட்டு சொல்கிற ஒரு அழகான ஒரு மலை. ஸோ அது மேலே தான் நம்ம இப்போ வந்து ட்ரெக்கிங் போக போகிறோம். கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 8 மணி. ஸோ 8 மணிக்கு நாங்கள் வந்து மலையாடி வாரத்துலேருந்து எங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடிகாத்தால 3 மணிக்கே நாங்கள் வந்து இந்த ஊரில் வந்துட்டோம். 3 மணிக்கு வந்துட்டு 6 மணி வரையும் ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து தூங்கிட்டோம் படுத்து. அப்புறம் கோயில் பக்கத்தில் இங்கே ஒரு ராமர் கோயிலும் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் வந்து பாத்ரூம் இருக்குது. அந்த பாத்ரூம் வந்து நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு லஞ்சு கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டோம். இப்போ இனிமேல் மலையேற்றம் மட்டும்தான் பெண்டிங். உள்ள நிறைய சம்பவம் காத்திருக்கு, தரமான சம்பவம்லாம் காத்திருக்கு. எப்படி நடக்க போகுது, எப்படி இது ஏறி எப்படி கீழே எத்தனை மணிக்கு இறங்க போகிறோன்றதை வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களை வெல்கம் பண்ண வந்திருக்கீங்களா? எனக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்? பூஷன். மிஸ்டர் பூஷ், வழி காட்டுறேன் எங்களுக்கு. போ, இது நம்ம கூட வர போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துரு. இதுதான் பார்த்தீங்கன்னா மலைக்கு போகிற வழி. பட் உங்களுக்கு ரோட்டில் இருந்தே இந்த வழிலாம் தெரியாது. நீங்கள் ஊர் ஆளுகிட்ட வந்து கேட்டு தான் இதை வந்து தெரிஞ்சிக்க முடியும். பூஸ்ட்டுக்கு மேலே ஏற முடியல, அதனால் அவனை நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போகிறோம். மிஸ்டர் பூஷ் பாய், எங்களை மன்னிச்சிரு. அவனும் பாய் சொல்லிட்டான் போல. போங்கடா, நானே போகிறேன் கீழே. பாய் பூஷ். நாம் போகலாம் மேலே. இன்னும் கால்வாசி மலை கூட ஏறல, அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த இடத்த பற்றி என்னான்ட்டு பெருசாக எந்த வரலாறும் இல்லை. இந்த இடம்னா ஆரம்பத்தில் வந்து பாரம்பரியமாக நம்ம எப்படி நம்ம சபரிமலைக்கு போகிறோம், திருப்பதி அந்த மாதிரி மலைக்கெல்லாம் போகிறோம்ல. ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு வழக்கத்தில் நிறைய பேர் ஏறி வழிபட்டுட்டு வந்த ஒரு மலை தான். பட் காலப்போக்கில் வந்து பாதுகாப்பு காரணமாக மக்கள் யாரும் மேலே போகிறதில்ல. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு மட்டும் மக்கள் வந்து மேலே போயிட்டு தீபம் ஏற்றுறது வழக்கம். அதுக்கப்புறம் அது தொடர்ந்து யாருமே போக மாட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம தான் மேலே போக போகிறோம்.
செவுருலாம் பார்த்தீங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மன்னர்கள் கட்டினது. அந்த காலத்தில் இந்த மலையில தான் வந்து கண்காணிப்பு கோபுரமாக வந்து செயல்பட்டுருக்கும். ஆமாம். யாரோ வேலை மெனுக்கிட்டு இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி வச்சுருக்காங்க. இது மேலே ஏதோ பெருசாக இருந்திருக்கு போல அந்த காலத்தில். அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்க. பா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து காத்தடிச்சான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருந்து அப்படியே காற்று இந்த பக்கம் நம்மளுக்கு தள்ளுவோம். ஸோ அதான் இதனால இந்த பேர் காத்தடிச்சான் பாறை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிசம்பர் மாதம் வந்து வந்திருக்கோம் அப்படின்றதுனால வந்து சுற்றி எங்களுக்கு வந்து ஃபுல்லாக பனியான தெரியும். ஒரு ரம்மியமான காட்சி. அங்கே பாருங்க மலையெல்லாம் பாருங்க. இதுவரையும் ரொம்பலாம் பெருசெல்லாம் கஷ்டமாக இல்லை, ஓகே தான். பட் இதுக்கு மேலே என்ன இருக்க மலையை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. தரமான சம்பவம்னா மேலே தான் இருக்குது போல. இது வரையும் அம்புக்குறி காட்டி வந்துட்டோம். இதுக்கு மேல எப்படி போறது? நான்லாம் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. போயே ஆகணும். சந்திரா இதான் வழியா? தொடறதுக்கு பயமா இருக்குடா. எல்லாமே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. ஊருச்சா பார்த்து போங்க. நான் ஓடி இருந்து எத்த விட்டு ஆத்தாடி. இங்க பாரு உள்ள என்ன இருக்கு இங்க பாரு இது கொகை மாதிரி போட்டா உள்ள இருக்கு வழி. என் கை பார்த்து நானே போயிட்டேன்டா. பாம்பு நரி எதுவுமே வந்துடக்கூடாது. இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குடா. வழியா கூட ஆனா முள்ளுடா. இங்க பாரு டேய் சந்திர, எங்க பாரு கண்ணுல வெளில குத்திக்க போற. ஆமா, யதார்த்தமா பார்த்ததுனால நம்ம இந்த குகையை பார்த்தோம். இல்லடா இது வெறும் குகை மட்டும்தான். உன் காலில் மாட்டிக்கிச்சிடா. வெறும் குகை மட்டும்தான் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த இடம் கிளீனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்க நரியோ இல்ல நாயோ அதோட வீடுன்னு நினைக்கிறேன் சந்திர. ஆமா, ஏதோ இந்த பேக் மேல வர இந்த பத்தி யாரும் ஏதோ கால் தடம் இருக்கு. ஆமா, நாய்க்குட்டியா? நீங்க சின்ன சின்ன கால் தடம் இருக்கு தெரியுதா? தயவு செய்து நீங்க இந்த மாதிரி தெரியாத இடத்துக்கெல்லாம் இந்த மலைக்கு வந்தனா போவாதீங்க. அது ரொம்ப ஆபத்தான இது. இந்த கொடிய பாரு. பிடிப்பு வேணுமா அதுக்கு? எங்க பிடிக்கிறன்ட்டு மேல எங்க வானத்தை எப்படி பிடிக்க போற? இலை பிடிக்கிறன்ட்டு வானத்தை நோக்கி கை காட்டிட்டு இருக்கு. அழகா இருக்கு பாக்க இல்ல? வரேன் பிடிச்சி அதுக்கு கயிறு யாரோ கட்டி வச்சிருக்காங்க. ஆனா கிரிப்பா இருக்கா? இருக்கு. சில இது நம்ம எடுத்து மேல வச்சிருவோம். அழகாயிடுச்சுல? நம்ம சரி பண்ணுவோமா? இந்த ஃபேஸ் பாறேன் இவ்வளவுதான்டா. ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தான். இந்த மலை கொஞ்சம் பாதி ஏறி வந்தப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அழகான சிவலிங்கம் வந்து இருக்கு. சிவலிங்கம் கூடவே முருகர் அந்த மாதிரி நிறைய சிலை வந்து இருக்கு.
ஸோ இது வந்து மலையோட பாதி இடத்துல தான் இருக்குது. பாதி தூரம் ஏறி வந்தால் மட்டும்தான் இவங்களை பார்க்க முடியும். இன்னும் மேலே கொஞ்சம் இருக்குது. மேலே சிவலிங்கம் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே வெறும் உச்சி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த குகையில அந்த சிவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க, பாருங்களேன். இந்த கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்கு அந்த குகைக்கு ஒரு வலது பக்கத்துல ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கு. வழி மாதிரி இருக்கு. இதுதான் வழி போடா, இங்க போய் அம்புக்குறி போட்டுருக்குது. ஸோ நீங்க வந்து நல்லா வந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க, இந்த அம்புக்குறியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அம்புக்குறி இருக்கான்ட்டு. இனிமேதான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இது வரையும் ஒன்றும் தெரியல. இங்க அம்புக்குறி இருக்குடா, கரெக்டா தான் போறோம். இதுக்கப்புறம் எப்ப ஏறுது? வழியே இல்லை. கீழே அந்த காத்தடிச்சான் பாரு வரையும் கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. அதாவது அந்த அளவுக்கு டயர்ட் ஆகல. இதுக்கு மேல வழியே இல்லை. ஆனா இதுதான் நல்லா இருக்குது. இப்படிதான் வேணும். வேண்ட இதோட த்ரில்லிங்காகவும் வேணும். தொலைஞ்சு போறதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. ஏதோ பாம்பு புத்து மாதிரி ஏதோ இருக்குதுடா. உள்ள பாம்பு இருக்குமோ? ஹலோ, உள்ள யாருனா இருக்கீங்களா? ஒரு லேடிஸ் கால் கேட்டுதா உங்களுக்கு? எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சுன்னு நினைச்சேன். எனக்கும் கேட்டு. ஐயோ போவோம். எனக்கு என்ன பயனா, இந்த மாதிரி போயிட்டே இருக்குல்ல காட்டு வழியா, திடீர்னு யாருன்னா ஒருத்தவங்க அப்படியே சைக்கோ மாதிரி முன்னாடி வந்துருக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்குது. இதான் நம்ம போற வேண்டிய வழியா. இதுல எங்கெங்க வழி இருக்குது? ஆனா அதை பாருங்க, இதான் வழியா. இது வழி. இது ஒரு பள்ளம் இருக்கு. எனக்கு யாரோ நம்மள எங்கேயோ மேல இருந்தோ இல்லை எங்கேயோ ஒரு ஒரு குகையில இருந்தோ இல்லை ஒரு புதர்ல இருந்து யாரோ ஒருத்தவங்களை பார்த்துனே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எப்பா டே, இந்த இடத்த வந்து கொஞ்சம் பாருங்க. இதுல எங்கிட்டா போறது? இது வரையும் கொஞ்சம் ஓகே தான். அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கஷ்டம் தான் இல்லை. ஓரளவுக்கு நம்ம ட்ரெக்கிங் போற மாதிரி ஓகே தான். பருவதமலையை கம்பேர் பண்ணும்போது இது வரையும் ஓகே தான். இதுக்கு மேல எப்படின்னு தெரியல. ஆனா பருவதமலையில வந்து என்னன்னா கொஞ்சம் நிறைய பேர் போய் போய் ஒரு பாதை மாதிரி தெரியும், நம்மளுக்கு ஈஸியா போயிடலாம். ஆனா இங்க வந்து சுத்தமா பாதையே இல்லை. சும்மா அப்படியே கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி போய் நேருது, அவ்வளவுதான். இதுக்கு மேல எப்படி இருக்குன்றது தெரியல. ஒரு 50% வந்துட்டுன்னு சொல்லலாம் இல்ல, இன்னும் ஒரு 50% இருக்கு. அந்த 50% நாம நினைக்கிற மாதிரி இருக்காது.
அதான் சொல்றேன், பேக் கொடுத்துட்டே இருங்க. பேக் போட்டு நான் மாட்டிக்கிறேன். நீ அந்த செடியை பிடிச்சிரு. ஆமா, இங்க பாருங்க. தயவு செஞ்சு ட்ரெக்கிங் போகணுன்ற ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அனுபவம் இல்லாமல் நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பாதுகாப்பு எதுவுமே இல்லாமல் இந்த மலைக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இது பார்க்க வேணால் அப்படி இருக்கலாம், பட் ஒரு லைட்டாக சறுக்குனா கூட நம்ம டேரெக்டாக கீழே போய் விழுந்துருவோம், அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அதனால் அனுபவம் உங்களோட பாதுகாப்பு எல்லாமே இந்த இடத்துக்கு வராதிங்க. கரெக்ட். பயணம் வந்து இதை பரிந்துரைக்கல. அதேமாரி இந்த மலையில் இருக்கிற ஆபத்தான பகுதியில் இதுவும் ஒரு பகுதி. இது நம்ம இந்த மாதிரி கடனை தான் உண்டு, இல்லைன்னா கடக்க முடியாது. வந்து கயிறு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துப்போம். பாத்துரா, இது போன்ற ஆபத்தான மலைகளுக்கு வருவதற்கு முன் பயணம் சேனல் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஏழு வேலை அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. செருப்புலாம் போட்டுட்டு ஏறது ரொம்ப கஷ்டம். ட்ரெக்கிங் ஷூ தான் பெஸ்ட்டு. இந்த கயிறை கட்டினவருக்கு ரொம்ப நன்றிங்க உண்மையா. இல்லை ஆமா, ஒன்று வந்து என்ன பாருடாது, காத்தடிச்சான் பாறை தாண்டிட்டோம், வழுக்கு பாறை தாண்டிட்டோம், இப்போ இந்த கைக்கு பாறையும் தாண்டிட்டோம். மேலே வேற என்னென்ன பாருக்குதுன்னு பார்த்துரும் போகலாம். இங்க பாருங்க, இந்த சின்ன இதுல தான் பூச்சி ஏறணும். இந்த பாறைக்கு அப்பா, இங்க கால் மாட்டுது. உட்காந்துருக்கீங்களா ஏண்டா? பருவத மலையோட இது கொஞ்சம் மோசமானது. பார்த்து பத்திரம். கொம்பையில எப்படி எடுத்து அது மேல அங்க போய் உட்கார போறீங்களா? தான்ப்பா ரிஸ்கெல்லாம் ரஸ்க் நீ போண்டா சொன்ன போட பாரு தந்துரு நீவா டேய், நீங்க எங்க தருவோம் உட்காந்துக்கிறீங்க? கரெக்டாக ஒரு பெரிய பாறை. பாரியா மலையா? பாறைன்னு வச்சுக்குவேன். இங்கே கீழே ஒரு பெரிய பாறை, ரெண்டுத்துக்கும் ஒரு வாய் மாதிரி இருக்கு. அந்த வாயுவில் உட்காந்துக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த மேலே இருக்க பாறை லைட்டாக டம்முன்னு ஒரு கீழே இறங்குச்சுன்னா வச்சுக்கேன், மூடிச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் சட்னி தாண்டி. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் பண்ணி வரோம். இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்லாம் காட்டணும்னு கஷ்டப்பட்டு வரோம். ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய சாகசங்களான வீடியோக்களை போடுறதுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும். இந்த வீசுற காற்று அப்படியே ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி தருது. இன்னும் கூட மேலே இருக்குடா. தரமான சம்பவம் இங்கதான் இருக்குது. கிளைமேக்ஸ் ஃபீல் பண்ணல டேய். எங்கடா வழி? இன்னொரு வாட்டி நான் இந்த மலைக்கு வரமாட்டேன். ஐயோ, நம்ம தவறான மாசத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன், இல்ல தவறான மலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்க, மலையில வந்து நிக்க முடியல, நேரா நிக்க முடியாது. கட்டாதான் மட்டும் முடியும், எழுந்து நிக்க முடியாது. காத்து ரெண்டு பக்கமும் பயங்கரமான பள்ளம். கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அது ரொம்பவே ரிஸ்க்கான இடம். தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. அனுபவம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. ரொம்பவே ஆபத்தான இடம். மழையும் லைட்டாக பெய்யுதுன்னு நினைக்கிறேன்.
பள்ளி மாதிரி ஓட்டின்னு இருக்கான். அவனே ஏரியில தான் நினைச்சேன், பட் கண்டிப்பா ரிஸ்க் தான். மழை வந்துடா, வேற லெவல். தரமான ட்ரெக்கிங் இது, பயணம் இல்லை. வா ஏண்டா இது ட்ரெக்கிங்கான இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மலை சாகசம் இல்லை, ஒரு உயிர் பரீட்சை. கோளாறு அது வழியே இல்ல. கோளாறு எப்படி அப்படி போனா எப்படி போறது? அதுல எது எப்படி போகணுமா? பாரா ஓ இதானா அது? ஐயோ நான் ஃபர்ஸ்ட் போட்டா இது வழியா போனோமா? வேற வழி இல்லையாடா? அம்பூரி நானாண்டா இதோட தக்கல அந்த கேம். ஆமா இதுல எப்படா போறது? தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு யாருமே வராதீங்க. அம்புக்குறி பாரு எங்கதான் கூட்டும் போதுன்னு தெரியல. போல வா பருவத மலை கூட தோத்துரும் போல. எங்க அதெல்லாம் பாதை இருக்கும், இது எங்க இருக்குது பாதை? இல்ல முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க. அப்பா இதனால இவ்வளோ ரிஸ்க் ஆகுது? அது ஈஸியாக இருந்துச்சு. போகலாம். இது வந்து பாருங்க குகை எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? பாருங்க இது வரைக்கும் சந்தோஷம். வா செம கூலிங்கா இருக்கு. ஓ வராங்க என் தம்பி ஆனாலும் வரானுங்க. வா இங்க பாருங்க, கீழே கொஞ்சம் பாருங்க எப்படி இதுன்ட்டு. இதாங்க வழி, கரெக்டாக ஷூ சைஸில் தான் இருக்குது.
இதெல்லாம் போனோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்க போகுது அதுக்கப்புறம் தான் எங்க போகுதுன்னு தெரியல. அதோ போகுது கோளாறு. எப்படா போறது? அங்க போது பாருப்பா வழி. இவ்வளவு குட்டி வழி யாரா கண்டுபிடிச்சது? கொஞ்சம் பெரிய வழியா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்க வழி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் யாரு வழி கண்டுபிடிச்சாங்க அங்க போது தெரியல. பாருங்க. டேய் எனக்கு கை கொடுங்கடா ஃபர்ஸ்ட். பேக கைட்றா. என்னடா ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்குது. பேக் வர மாட்டுதா? பேக் இங்கே வச்சுட்டு வாயா கோளாறு பேக். போ. இங்கலாம் வச்சிட்டு நம்ம இல்லை. அப்பா டேய். சந்திரே. இது அண்ணமலையே பரவாயில்ல போல. ஏய் grip பாத்தியா ரேய்? இதா பாரு ஃபர்ஸ்ட் கோளாறு நீ பாட்டு. நம்புக்குறி. ஏறு நான் வந்துடும். ஏறு நீ ஏறு. நான் எத்தனை வந்துடும் போ பாருங்க. காரணம் தப்புனா மரணம்ன்றது தான். லைட்டாக இதோ ஸ்லிப் ஆகல சரசரன்னு போயிடும் கீழே. ஒரு அடியும் பார்த்து கவனமாக வைக்கணும். நீ மட்டும் தப்பிச்சுன்னு வச்சுக்குவேன். இவ்வளோ ஏறி கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ஆனால் ஒரே ஸ்ட்ரைட்டு தான். சர்ன்னு கீழே போயிடலாம். ஈஸியாக இருக்கும். கீழே போயிட்டு அப்புறம் மேலே போயிடலாம் ஜாலியாக. ஆடி முள்ளாடா இது, சொல்ல மாட்டிங்களா? ஐயோ ஒரு முள்ளு பாதை போறையே. டேய் கொஞ்சம் மழை அதிகமாகிறதுக்குள்ள நம்ம மேலே போயிடலாம். இல்லைன்னா பாறை ஏற முடியாது. இங்கே பாடுறா பருந்து பாடுறா கீழே. நம்மளுக்கு மேலே பருந்துக்கு மேலே நம்ம இருக்கோம்டா. பருந்து உன்னோட உயரத்துல நாங்க இருக்கோம். வந்துட்டோம் நினைக்கிறேன் ஊட்டி. வாவ் தண்ணி. வா காத்து பயங்கரமா அடிக்குதுடா. சுனை நீர், இது பேர் தான் சுனை நீர் சொல்லுவாங்க. வா வி வா. நாம் வந்து நெடுங்குன்றம் அந்த மலையை வந்து உச்சிக்கு வந்துட்டோம். இதுதான் உச்சி. பா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தான் வந்து கார்த்திகை தீபம் தண்ணிக்கு தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. ப்ரோ இங்கே வந்து தீபம் ஏற்றிருப்பாங்க. போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோம். மேலே வந்துட்டோம், எப்படியோ உச்சி வந்துட்டோம். ஆனால் என்னன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை வந்து கீழே இறங்குறத வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்திடும். ஏன்னா பாறை எல்லாமே ஈரம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கால் வைக்க முடியாது, வழுக்கும். எப்படி இறங்க போகிறது தெரில. கடுமையான மலையேற்றத்தெல்லாம் தாண்டி நாங்கள் அந்த மலை உச்சியை வந்து சேர்ந்துட்டோம். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யாருமே இந்த இடத்துக்கு வராதிங்க. ரொம்ப 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 ஆபத்தான பகுதி. காற்று வீசத்து பாருங்க, அப்படியே தள்ளி விட்டுருவோம். இடத்துல வந்து கொடைலாம் விரிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பறந்துடும். ஆமா ஆமா ஒரே வெள்ளையா இருக்கு.
பாருங்களேன். இந்த இவ்வளோ பெரிய இயற்கைக்கு மத்தியில் சின்ன ஒரு பூச்சி எறும்பு மாதிரி தான். பாருங்க, இப்போ நம்ம எங்க ஏறி வந்தோம்? அந்த பக்கம் ஏறி வந்தோம். அந்த ராமர் கோயில் பாருங்க. காலையில அங்கே ராமர் கோயில் காலையில ஃபர்ஸ்ட் ராமர் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுமே. ஆமா, அந்த ராமர் கோயில் எங்க இருக்குன்னா அந்த இருக்கு பாருங்க. சரியா தெரியல. இப்போ நாங்கள் வந்து மலை இறங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இறங்கிட்டோம். ஆனால் முடியல. மலை ஏறும்போது கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் வழி தவறியாரும் ஒரு பக்கம் போயிட்டோம். திரும்பி அந்த வழியை கண்டுபிடிக்கணும். திரும்பி வந்த வழியை மேலே ஏறி அப்புறம் ஒரு வந்த வழியை கண்டுபிடிச்சி கீழே வந்துட்டோம். இப்போ என்னன்னா சூரப்பழம் நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் இது சூரப்பழம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரிலக்கா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சின்ன வயசுலேயே சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட்றோன்ட்டு நீங்கள் வேறு என்ன தேய்ச்சி பறித்து சாப்பிட்ற போகிறீங்க. அது தெரிஞ்சதை மட்டும் பண்ணுங்கள். இது சூரப்பழம்ட்டு எனக்கு தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும். சின்ன சின்னதாக மணத்தக்காளி தெரியல. ஸோ மணத்தக்காளி மாதிரி தான் இருக்கும். ஆமாம், மணத்தக்காளி மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து புளிப்பாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 hour கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். என் கூட நல்ல வேலை நீ வரல. மேலவா? ஏய் இங்கே பாரு. ஏய் உங்களுக்குலாம் பேர் வைக்க முடியாது. ஒரு வழியா நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த பயணத்தோட முடியுது. நாங்கள் நேராக பஸ் ஏறி வீட்டுக்கு போக வேண்டியது தான். அடுத்த பயணத்துக்கு உங்களை சந்திக்கிற வர உங்களிடமிருந்து விடை பெறுவது பயணவன் ராஜ்குமார், பயணவன் சந்துரு மற்றும் பயணவன் தினேஷ். தொடர்ந்து பயணிப்போம். முடியல.